அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம இதில் ப்ரீ மார்க்கெட் இம்பேக்ட், அதாவது ஃப்ரெஷ் ப்ரீமியம் மார்னிங் ட்ரேடை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய அதிரடியான ஆரம்பம் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றே அதானி என்டர்பிரைசஸ் ஒன்று தான் நிஃப்டி 50ல். இதே கேப் டவுனில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, கேப் டவுன்லேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நிஃப்டிலையும் இல்லை. எஃப்என்டோ செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோவில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடக்கமே 7%, மிக அதிகமான சதவீதம். அதற்கு அடுத்த இடத்துல இண்டிகோ இருக்காங்க. டவுன் சைடு யாருன்னு பார்க்கணும். டவுன் சைடும் ஒரு பெரிய தாக்கம் இல்லை, கண்கார் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு இதை அனுபவிச்சுருக்காங்க. இண்டிகோவில் இது நிறைய பேர்த்தோட பதிவு எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தாங்க. இண்டிகோ ஒரு ஏமாற்றத்தக்க வாய்ப்பு அமைந்தது அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் அதில் நஷ்டம் அடைந்தீர்கள் அப்படிங்கிற பதிவுகள் இருந்தது. என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியும் என்ன தாக்கம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டிகோ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த நஷ்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, 2490க்கு ஆரம்பம், ஹையும் பார்த்திங்கன்னா 2490 ஓப்பன் ஹை போட்டிருக்கு. நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், ஓப்பன்லேருந்து ஹை லோ இதுதான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த இடத்துல ஓப்பன் ஹை அந்த மாதிரி கொடுக்கும்போது அப்போ ரேஞ்ச் எப்படி அப்பர்டில் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை யோசிக்க வேண்டும். இது லாஜிக்காக இது பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ ஓப்பனுக்கு மேலே நிலை பெறலை அப்படின்னாலே அது மீண்டும் அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்படி இல்லாமல் மீண்டும் அந்த உடச்சிருந்தால் அது என்ன மாதிரி தாக்கம் ஏற்பட்டு இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்க வேணும். நிறைய பேர் இதை காத்திருந்திருக்காங்க, வெயிட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி, அந்த மாதிரி லாஸ் நிறைய பேர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பதிவு கொடுத்துருந்தீங்க. இதெல்லாம் ஒரு சிறு குறிப்பு. இதை நீங்கள் அடுத்தது பின்வாங்கி, அதாவது இதனை பின்தொடர்ந்து ஆய்வு செய்தால் மட்டுமே இதனை பற்றி புரிதல் ஏற்படும். அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா இது மிக, அதாவது ஒரு 3% அப்படிங்கிறக்குள்ள ஒரு 5% பரவாயில்ல. இது எடுத்ததுமே 7% அப்படிங்கும்போது இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றைகை 1937, நேற்று முடிவுற்ற விலை பார்த்திங்கன்னா 1892. இன்று ஆரம்பமே உங்களுக்கு 2035 ஆரம்பமானது. உடனே அது ஒரு சரிவை ஏற்படுத்தி 1986 மட்டும் மீண்டும் அந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏற்றத்தை இவங்க கொடுத்தாங்க. ஆனால் முதலில் இது பயணம் செய்தவர்களுக்கு அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நெருடலை ஏற்படுத்தியதாக இருந்தது. 2100 கால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று முடிவுற்ற விலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ரூபா 30 பைசா. இன்றைக்கி 39 ரூபாய்க்கு ஆரம்பமான பின் 10 ரூபாய் மட்டும் லோ வந்திருக்கு. 10 ரூபாய் வந்ததற்கப்புறம் மீண்டும் 51 ரூபாய். அடுத்தது 2000 கால் பாருங்கள். நேற்று முடிவுற்ற விலை 9 ரூபா, இன்று 119 ரூபா ஹை. லோ பார்த்திங்கன்னா 33 ரூபா. இந்த 64 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனதுமே ஒரு சற்று ஒரு 10 ரூபா மட்டும் தான் ஏற்றம். அதற்கப்புறம் 33 ரூபா மட்டும் மீண்டும் அதற்கப்புறம் ஒரு நல்ல ஏற்றமாக இருந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது இரண்டாம் பகுதியில் தான் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது வர முதல் அந்த ஃப்ரெஷ் ப்ரீமியம் அப்படிங்கிற ட்ரேடில் இவங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அடுத்தது இன்றைக்கி மார்க்கெட்டோட லைவில் யார் நிலை பெற்றாங்க முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா, டாடா மோட்டார்ஸ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய லெவலுக்கு முடிஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ஹெச்எல் டெக் இவங்களும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி 52 வாரத்தோட ஹையை நம்மளுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸும் சரி ஹெச்எல் டெக்கும் இந்த 52 வாரத்தோட ஏற்றத்தை பதிவு செய்துள்ளார்கள். இறக்கத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தாக்கத்தில் இல்லை. அப்போ எஃப்என்டோ சீரீஸில் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி 11% இன்றைக்கி ஏற்றம். அதுக்கடுத்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா
அவங்க ஒரு 6% அருகாமையில். அடுத்து பிஎல், லால்பதி லேப், ஆர்இசி இவங்க எல்லாமே 5%. நிறைய நிறுவனங்கள், மெட்ரோபாலிசன் இவங்க எல்லாமே நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கி 4%க்கு மேலே இருந்திருக்காங்க. எஃப்என்டோ அப்போ நிஃப்டியும் எஃப்என்டோவும் கம்பேர் பண்ணும்போது எஃப்என்டோவில் இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 3%க்கு அபோவ் டு 10% ஏறக்கூடிய வாய்ப்புகள் இதற்குண்டு. ஆனால் லிக்விடிட்டி ப்ராப்ளம் தான் இதில் அதிகமாக இருக்கும். லிக்விடிட்டி ப்ராப்ளம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு காணொலியில் நம்ம பதிவு பண்ணலான்னு இருக்கிறோம். இது உண்டான பதிவுகள் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.